அல்சர் வர காரணம் என்ன? அல்சர் அப்படிங்கிறது நம்ம வயிற்று பகுதி குடல்ல வந்து வருது. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அந்த இடம் ஃபுல்லா ஒரு சளிச்சவால உள்ள ஒரு கோட்டிங் போட்டுருக்கும். அந்த சளிச்சவு டேமேஜ் ஆகும். ஸோ டேமேஜ் ஆக என்ன காரணம் வேணுமா அது இருக்கலாம். அதிகமா அமிலச்சுரப்பு இருக்கலாம். நம்ம எடுக்கக்கூடிய உணவு அதை பாதிக்கப்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி காரணங்களால தான் அல்சர் வருது. அல்சரோட சிம்டம்ஸ் என்ன? நிறைய பேருக்கு இது ரொம்ப லேட்டாக தான் தெரியும். ரொம்ப எரிச்சல், தாங்க முடியாத வயிற்று வலி வரும்பொழுது தான் என்ன பண்ணுவாங்கன்னா மருத்துவரை போய் பார்ப்பாங்க. ஆனால் எப்போ இருந்தாலும் நமக்கு மேல் வயிற்றில் ஒரு அசௌகரியம் இருக்குது, வயிறு உண்ட பிறகு சாப்பிட்ட பிறகு ஒரு மாதிரி உப்புற மாதிரி இருக்குது, பசிக்கும் பொழுது கொஞ்சம் வாந்தி குமட்டல் வர்ற மாதிரி இருக்குது, உணவு சாப்பிட்ட பிறகு லைட்டாக வயிற்று வலி இருக்குது, இல்லை உணவு சாப்பிட்டு ஒரு 2-3 மணி நேரம் கழித்து வயிற்று வலி வருது, அந்த மாதிரியெல்லாம் இருந்தது அப்படின்னா நமக்கு அல்சர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக இந்த உணவு குழாயில் வர அல்சரை பெப்டிக் அல்சர்னு சொல்லுவாங்க. இது வயிற்று பகுதியில் வந்தால் கேஸ்ட்ரிக் அல்சர், குடல் பகுதியில் வந்தால் டியோடினல் அல்சர்னு சொல்லுவாங்க. என்ன டாக்டர் இது எப்படி இது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு சாப்பாடு சாப்பிட்ட பிறகு வயிறு வலி ஏற்பட்டுச்சுன்னா அது கேஸ்ட்ரிக் அல்சர். ஆனால் சாப்பிட்டோடனே வலி ஏற்படல, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து வயிற்று வலி ஏற்படுதுன்னா டியோடினல் அல்சர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அல்சர் இருக்கான்னு தெரிஞ்சுக்க என்ன மாதிரி டெஸ்ட் எடுக்கும்? ஆக்சுவலாக அல்சர் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் பொதுவாகவே அவங்களாம் ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா, சில பேருக்கு வாயிலேருந்து பேட் ஸ்மெல் வரும். எண்டோஸ்கோப்பி போட்டு பார்ப்பாங்க. ஸோ எண்டோஸ்கோப்பி வாய் வழியாக போட்டு பார்க்கும் பொழுது வயிற்று பகுதிகளில் டியோடினலில் ஏதாவது சின்ன அல்சர் இல்லை தடிப்பு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது தெரியும். யூஸ்வலாக என்ன அப்படின்னா, அதே மாதிரி நம்ம இந்த எண்டோஸ்கோப்பி எடுக்கும் பொழுது ஹெச் பைலோரி இருக்கான்னு ரேபிட் யூரியேஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ரூட் அப்படிங்கக்கூடிய ஒரு டெஸ்ட் சொல்லுவாங்க. இது பாசிட்டிவாக இருந்தால் ஹெச் பைலோரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அல்சருக்கு என்ன மாதிரியான உணவு வகைகள்? ஸோ அல்சருக்கு உணவுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மருந்துகள்லாம் 2ஆம் தரம் தான். ஸோ அதற்கு நல்ல ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கணும். மோர், தயிர் அந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கணும். நல்ல நார்ச்சத்துள்ள காய்கறி, கீரைகள், பழங்கள் போன்றவற்றை எடுக்கணும். காரத்தை முதல் நிலையாக கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். ஆனால் மிளகு மற்றும் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுக்கக்கூடிய அந்த உணவுகளில் பச்சை மிளகாய் போன்றவை அறவே தவிர்த்துடணும். காலையில் நீராகாரம், மலச்சிக்கல்ங்கிறது இருக்கக்கூடாது. ஸோ இப்படி ஒரு டயட் பிளான் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இந்த அல்சர், அதாவது பெப்டிக் அல்சரை நம்ம வெளியேறிடலாம்.